கிறிஸ்பியான nachos ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். nachos ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல நாம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு மக்காச்சோள மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நாம் எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல மக்காச்சோள மாவு, அடுத்தது அரிசி மாவு, அப்புறம் கோதுமை மாவு, அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கடைசியாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இதில் நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு நேச்சோவோட கலர் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவை 1/2 ஹவருக்கு ஒரு கிளாத்தை வச்சு மூடி வச்சுருங்க. அடுத்ததான் நாம் சால்சா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 பெரிய தக்காளி, 3 காஞ்ச மிளகாய் வெறுமனே எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இன்னும் 2 நிமிஷம் தக்காளியை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் நாம் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். நான் வந்து சால்சா செய்ய தேவையான பொருட்களை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல 2 பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 5 பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானோ சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி லெமனை விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சால்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் நேச்சோ மேலே தூவுறதுக்கு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானோ சீசனிங், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தனியா சீரகத்தை வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்டில் ஆர்கானோ சீசனிங், மிளகாய் பொடி, சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் பிசைஞ்சு வச்ச மாவில் இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாவை சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்போர்க்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த ரெடி பண்ணி வச்ச மாவை தவாவில் போட்டு 2 பக்கமும் லேசாக ஹீட் பண்ணிக்க போகிறேன். பின்னாடியும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நேச்சோஸ் பொரிக்க ரெடியாக இருக்குது. எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச நேச்சோஸை இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான நம்மளோட நேச்சோஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாம் ரெடி பண்ணி வச்ச ஸ்பைஸ் பவுடரை இது மேலே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் நாம் ரெடி பண்ணி வச்ச சால்சாவையும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கொடுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்னாப் வரணும். அப்போ தான் நம்மளோட நேச்சோஸ் கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் ரெடி பண்ணி வச்ச நேச்சோஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.